எப்படி சார் இருக்கும் இந்த 2026? இந்த 2026ங்கிறது சூரியனுடைய தன்மை கொண்டது. சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறது அரசியல் மாற்றங்கள், பெரிய அரசியல் மாற்றங்கள், அரசு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. இந்த வருடம் சூரியனுடைய வருடமா இருக்கிறதுனால இந்த கொரோனா தாக்குதல் மாதிரி ஒரு நுண்ணுயிர் தாக்குதல் இதெல்லாம் நடக்கிறது. 2026 எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? சிம்ம லக்னம் சூரியனுடைய எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க சூரியன் ரொம்ப நல்லா இருப்பார் அல்லது ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அமைதியான வருஷமாகவும் இருக்கும், அதிர்ஷ்டகரமான வருஷமாகவும். பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பருக்காரங்க 8, 17, 26 கும்பராசி கும்பலக்கணம், அதே மாதிரி மகர ராசி மகர லக்கணங்களுக்கு ரொம்ப சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியத்துக்கு மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இயற்கை வைத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, இயற்கை தன்மை, ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி, அதே மாதிரி இயற்கை வைத்தியங்கள் சொல்லக்கூடிய நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சூரியனுடைய அனுகிரகம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆளும் கிரகம் ஆளும் தன்மை கொண்டது, சூரியனுடைய தன்மை நல்லா இருந்தால் தான் ஒரு ஃபெர்டிலிட்டியே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வருடங்களில் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. போன வருஷம், அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நிறைய பேர், அதில் முக்கால்வாசி நிறைய நடந்தது. ஸோ வரப்போகிற வருடமான 2026 இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் ஒரு சுருக்கமாக நமக்கு சொல்ல போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். வணக்கமா, வாழ்க வளமுடன். இந்த வருடம் புத்தாண்டு வருடம் 2026 யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு சிறப்பாகவும் வாழ்க்கையிலுடைய பெரிய பெரிய வருமானங்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்மா. நன்றி சார். நன்றி சார். சார் எப்படி சார் இருக்கும் இந்த 2026? 2025 எல்லாருமே 9 அப்படிங்கிற ஆதிக்கம், செவ்வாயினுடைய ஆதிக்கம். செவ்வாயினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னாக்க ரத்தம் சிந்துதல், பூகம்பம், பூகம்பங்கள் ஏற்படுது, போர் ஏற்படுறது, இதெல்லாம் நம்ம நிறைய பேர் தெரிவித்தாங்க. அது நடந்தது, விபத்துக்கள் நடந்தது. இதெல்லாம் 9ஆம் நம்பர் கொரோனாக்கள் திருப்பி வந்தது, எல்லாமே நிறைவடைஞ்சதும் அங்கே அந்த வருடத்தோடய நிறைவடைஞ்சிருச்சு. இந்த 2026ங்கிறது சூரியனுடைய தன்மை கொண்டது. சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறது அரசியல் மாற்றங்கள், அரசியல் தன்மைகள், அரசு அதிகாரங்களை பற்றிய ஒரு வருடமாக இருக்கிறதுனால, அதே மாதிரி நீங்கள் இயற்கையாக பார்த்தீங்கன்னாக்க இயற்கை வைத்தியங்கள் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி கொரோனாக்கள் இந்த வருடம் வரவே வராதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க நுண்ணுயிர் தாக்குதல்னு நம்ம சொல்லுவோம். அந்த கொரோனாக்கள் எல்லாம் கிருமி தாக்குதல்னு சொல்லக்கூடியது. எப்பயுமே சூரியனுடைய ஒளியில் எந்த விதமான கிருமிகளும் உயிர் வாழ முடியாதுங்கிறது தான் அதோட கருத்து. ஸோ இந்த வருடம் சூரியனுடைய வருடமாக இருக்கிறதுனால இந்த கொரோனா தாக்குதல் மாதிரி ஒரு நுண்ணுயிர் தாக்குதல் இதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் கிடையாது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அரசியல் மாற்றங்கள், அரசு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பலம் வாய்ந்த அரசாங்கங்களும் அமைகிறது உண்டு, பலவீனமான அரசாங்கங்களும் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருடம் நிறையா நடக்கும். இந்த வருஷம் நிறையா தேர்தல்களெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம். சந்திக்கும் போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது பெரும்பான்மைக்காக, அதாவது நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபார் பெரும்பான்மைன்னு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காது. மிகப்பெரிய பெரும்பான்மை நடக்கலாம், அல்லது மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் ஆகி கூட்டணி மந்திரி சபைகள் அழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதிகார பகிர்வுக்கிறது நிறையா இருக்குது. அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய அளவில் தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அரசு அதிகாரிகள் இந்த வருடங்களில் பார்த்திங்கனாக்க நல்லவர்கள், இது வரைக்கும் நல்ல ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கணும், நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் வெகுமதி உண்டு. இல்லை இந்த வருஷம் நல்லா ஓபி அடிச்சுட்டு ஓட்டிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு நியமக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் உண்டான வருடங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா சூரியன்கிறது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மூலாதாரத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரத்தன்மை, அரசியல் இவ்வளவு தூரம் இருந்தாலும் கூட இந்த மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மையுடையவராகவும் இதுவரை இருப்பாருமா. நீங்கள் பொதுவாக ஜாதகத்தில் லக்னத்தை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஸோ உங்கள் பேச்சுக்கே வரேன், 2026 எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? சூரியனுடைய லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குமா. இதே சனிக்குரிய தன்மைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய தன்மை அப்படின்னா மகர லக்னம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, கும்ப லக்னம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சுமாரான தன்மைகளை ஏற்படுத்தும். சிம்ம லக்னம் சூரியனுடைய எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் ரொம்ப நல்லா இருப்பார் அல்லது ரொம்ப கஷ்டப்படுவார்.
ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 12 மணி நேரம் நமக்கு வந்துடுறாரு, 12 மணி நேரம் மறைஞ்சிடுறாரு. ஸோ இந்த லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வருடம் வந்து உங்களுக்கு சிம்மராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க 1, 10, 19, 28 பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம். சிம்மராசிக்காரர்களுக்கு அப்போ முகத்தில் ஒரே சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக வந்து என்ன கேட்டிங்கனாக்கா 7.5 சனி காலகட்டம்னா அவங்கள தான் ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணுவாங்க. மகரம் வந்து கும்பமெல்லாம் வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்குவோம். நீங்கள் எப்படி மாறினாலும் சரி என் வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மகரம் கும்பத்துக்கு வந்து அவர் அனுகிரக பலன்களே கொடுக்கக்கூடியவர். ஆனால் வந்து சிம்மராசி சிம்ம லக்னங்க எப்படா சாய்க்கலான்னு தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சூரிய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலைகள் சம்மந்தப்பட்டது, அரசாங்கங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்கங்கள் நல்ல விஷயங்களை, வரி விதிப்புகள் எல்லாம் ரொம்ப குறைச்சி மக்களுக்கு ரொம்ப அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். அமைதியான வருஷமாகவும் இருக்கும், அதிர்ஷ்டகரமான வருஷமாகவும். யாருக்கு சார் அதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டங்கிறது சிம்ம லக்னக்காரங்க, சிம்மராசிக்காரங்க 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். யாருக்கெல்லாம் ரொம்ப சுமாரான்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர்காரங்க 8, 17, 26 கும்பராசி கும்பலக்கணம், அதே மாதிரி மகர ராசி மகர லக்கணங்களுக்கு ரொம்ப சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் சார்? பொருளாதார ரீதியமாக உங்களுக்கு பொதுவாகவே 1ஆம் நம்பருங்கிறது பூரண அதிர்ஷ்ட எண்ணுன்னு நான் சொல்வேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையிலேருந்து முதல்ல தோன்றினதுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியத்துக்கு மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ கூட மோடிஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இயற்கை வைத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, இயற்கை தன்மை, ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி அதே மாதிரி இயற்கை வைத்தியங்கள் சொல்லக்கூடிய நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அலோபதியினுடைய வேகம் இந்த வருஷம் ரொம்ப குறையும். அப்போ ஐவிஎஃப் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். ஃபெர்டிலிட்டி நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சூரியனுடைய அனுகிரகம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆளும் கிரகம் ஆளும் தன்மை கொண்டது, சூரியனுடைய தன்மை நல்லா இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஃபெர்டிலிட்டியே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வருடங்களில் வந்து நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுமா. ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து இது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து எல்லாருடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். வணக்கம்மா.